ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க மித்ரா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரு கப்புள்ஸ் சிட்டிக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இம்சை பண்றாங்க அப்படின்றதுனால ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு பங்களாக்கு வராங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலையில ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம்ல பார்த்தீங்கன்னா அவங்க தவறி எழுந்து இறந்துட்டதா சொல்லப்படுது. அந்த பில்டிங்கோட ஓனர் பொண்ணு அங்க வருது. அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வாட்ச்மேனை கூப்பிட்டு என்னதையா பண்றீங்க நீங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த பில்டிங்ல பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு வேலையை விட்டு போயிடுறாரு. இந்த பொண்ணு நேரா அந்த பில்டிங்ல போய் தங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, உண்மையாலே அந்த பில்டிங்ல என்னதான் இருக்கு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டா சொல்லலாம். ஒரு ஹாரர் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ ரொம்ப நீட்டாவே எடுத்திருக்காங்க. அதை முடிஞ்சாலும் எக்ஸிகியூஷன்ல கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சர் எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. யாருமே மெச்சூரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்ற மாதிரி கிடையாது. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் யார் கேரக்டருமே பெருசா எழுதல. யாரோடய மிங்கிலாய்க்கு வந்து படத்தை பார்க்க முடியல. தமிழ் டப்பிங்கும் பெருசா இம்ப்ரெசிவா பண்ணல. குறிப்பா சொல்லலாம், படத்தோட ஆரம்பத்துல காட்டுற ரெண்டு கேரக்டர்ஸ் பேசுறதே பாத்தீங்களா ஒரு சிங்க் ஆகாத மாதிரியே இருக்கு. அந்த பொண்ணு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணா இருக்கு. ஆனா உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகவே இல்லை. அந்த அளவு தான் டப்பிங்கும் பண்ணியிருக்காங்க. படத்துல வர ஹாரர் போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. நம்ம பல படங்களை பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் இந்த படத்துல ரிப்பீட் ஆகுது. சரி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸா படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபிலாம் ஓகேவா பண்ணி கொடுத்துருக்காங்க. பிலாவரேஜ்னு கூட சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பாரு ஹாரர் மியூசிக் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுவும் பெருசா நமக்கு செட் ஆகல. என்னடா இப்படி கத்திக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் அந்த அளவுலாம் இம்ப்ரெசிவா கிடையாது. ஸ்கிரீன் பிளேஸ் அது இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுத்திருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோதானு ஒரு ஹாரர் படம்ன்ற பேர்ல எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. சுத்தமா சுவாரஸ்யமே கிடையாது எதுவுமே. படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் கிரிஞ்சா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா அது பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.